இன்று தொடங்கிய வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாட்டில் 1008 சிவாச்சாரியார்கள் 1008 சிவ பூஜை செய்தனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக உலக நன்மைக்காக திருவண்ணாமலையில் இன்று காலை நடைபெற்ற வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 1008 சிவாச்சாரியார்கள் 1008 சிவ பூஜை செய்தனர். காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்கி சிவபூஜையை தொடங்கி வைத்தார். இந்த சிவபூஜையில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து இன்று மாலை ஆன்மீக கலாச்சார ஊர்வலம் நடைபெற்றது. அண்ணா நுழைவு வாயில் அருகில் இருந்து தொடங்கிய கலாச்சார ஊர்வலத்தில் 63 நாயன்மார்கள் பஞ்சமூர்த்திகள் ஊர்வலத்துடன் ஓதுவார்கள், சிவனடியார்கள், வேத ஆகம பண்டிதர்கள் மற்றும் நாடோடி நடனம், கூத்துப்பாட்டு, பரதநாட்டிய கலைஞர்கள் என பல ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற ஊர்வலம் ஆன்மீக மாநாட்டு தொடரில் நிறைவு பெற்றது. பின்னர் நடைபெற்ற மாநாட்டில் மகான்களின் அருளாசியுரை நடைபெற்றது. தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. தொடர வேண்டும், தர்மம் படர வேண்டும். அதுதான் நம்முடைய கோவில்களுடைய நோக்கமாக, உத்தேசமாக, லட்சியமாக இருந்து வருகிறது, குறிக்கோளாக இருந்து வருகிறது. அந்த குறிக்கோளுக்கு குறுக்கீடு இல்லாமல் அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு நிதியும் தேவை, நியமங்களும் தேவை, நிர்வாகமும் தேவை. அதற்கு வேண்டிய நிதிகளை நிலங்களின் மூலமாக மன்னர்களும் தினந்தோறும் செய்யப்படுகிறது. கோவில் எதற்காக என்றால் நமக்காக கோவில், கோவில்களுக்காக நாம். அப்படி நம்முடைய கலாச்சாரத்திலே அந்த சங்கல்பம் தீபாராதனை முடிந்தவுடன் அந்த அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய நல்ல எல்லாம் தரும். என்ன கேட்கணும்னு கூட நமக்கு முழுமையாக தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன நல்லது உண்டோ இது அனைத்தையும் நமக்கு வழங்க வேண்டும் என்பதற்கு அந்த தேவர்களை, தேவதைகளை இந்த பூவுலகத்திற்கு அழைத்து ஒவ்வொரு கிராமத்திலேயும் அனைத்து உயிரினங்களும் மனிதர்கள் பாடசாலைகளை சக்கரப்படமானது நடத்தி கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆன்மீகம், பாரம்பரியம், இந்த ஒரு சிறப்பை மக்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் வெவ்வேறு கிராமத்திலே துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம் என்பதாக பல யுகங்களாக வந்து கொண்டிருக்கிறது அனாதியான நம்முடைய இந்து சனாதன தர்மம் என்பது. ஆகவே அந்த இந்து சமயத்தினுடைய பிறப்பு என்பது, படைப்பு எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதாய பாடசாலா என்பதாக திருப்பதியிலே ஒரு சம்பிரதாய பாடசாலா என்பதாக ஒரு பாடசாலை நடைபெற்று வருகிறது. அர்ச்சகர் மற்றும் புரோகிதர் மற்றும் வைதிகர்களுடைய குடும்ப பெண்மணிகளுக்காக
ரொம்ப